லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் மற்றும் ஆக்க வளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கும். கிராமப்பகுதியில் பெண் கல்வி வருமா? கட்டாயம் வராது. கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பா? இல்ல. கிராமப்புற சிறு குறு மற்றும் விவசாயிகள் வருவாயா? இல்ல. எதுக்குன்னா கிராமப்பகுதியில் லாபகரமான வேலை வாய்ப்பை உருவாக்கும் மற்றும் ஆக்க வளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கும் தான் என்ன வந்துச்சு இந்த திட்டம் வந்தது. ஓகே, நெக்ஸ்ட். துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நான் சொன்னனா துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் துவக்கப்பள்ளி. அதான் நான் என்ன சொன்னேன், ஆரம்ப கல்வின்னு சொன்னேன், ஆரம்ப பள்ளின்னு சொன்னேன். எல்லாம் ஒண்ணுதான். ஆரம்ப நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் NPNSP நான் நடத்தும் போது பல முறை சொன்னேன். இப்போ இந்த இதுல ஒரு 3-4 டைம் சொல்லிட்டேன். சொல்லுங்க பலாம். துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் டேஸ் என்று தொடங்கப்பட்டது. சொல்லுங்க பலாம், என்னைக்கு தொடங்கப்பட்டது? ஆகஸ்ட் 15, 1995 தானே? ஆகஸ்ட் 15, 1995. இதுதான் என்ன வரும், புரியுதுங்களா? ஏன் நான் 1995 2007 என்னவா மாத்தப்படும் சொன்னேன்? மிட் டே மிஷன், அதாவது தேசிய மதிய உணவு திட்டம். தேசிய மதிய உணவு திட்டம் 2021 தான் போஷன். ஓகேங்களா? எதுக்காக நான் இந்த இதை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கேன்னு புரியுதுங்களா? திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பின்னொரு நோட்டில் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்பு. டிஜிட்டல் இந்தியா என்ன அர்த்தம்? இணைய வழி சேவைகளின் செலவை குறைக்க தான் அது. ஆமா, டிஜிட்டல் இந்தியா என்ன அர்த்தம்? இணைய வழி சேவகர்கள் இணைய வழி அன்னைக்கு இணைய வழி அந்த சேவைக்கு அதிக வருமானம் போச்சு. அந்த செலவை குறைக்கணும். அப்பதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டிஜிட்டலா பயன்படுத்துவான். சரிங்களா? அதுதான் இது ஆன்சர் டி. ஓகே. எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேருக்கும் பயனது? சொல்லுங்க போலாம். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. என்ன திட்டம்? ஆயுஷ்மான் பாரத். ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு ஆன்சர் பாத்தீங்கன்னா சார், அது எந்த நோக்கம் அல்லன்னு கேட்டிருக்காங்க சார். அது பாத்தோன்னா நோக்கம் அல்லங்கிறது பாத்தோன்னா செலவு குறைக்கிறதுக்காக நம்ம வேலையை எளிமையா பின்னோற்றில் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்ல. சாரி, பார்க்கல இதை. வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள். ஓகே. பண பரிவர்த்தனை, பணத்தை கையில் எடுத்து செல்லுங்கள். மின்னணு டிஜிட்டல்னா அதான, மின்னணு மூலம் செலுத்துதல். இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு. ரைட். இணைய வழி சேவைகளின் செலவை குறைத்தல் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ வணிகத்திற்கான டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள், பண பரிவர்த்தனை, பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செய்யுது. நம்ம இது பண்ணோம் இல்லையா, டிரான்சாக்சன் பண்றோம் இல்லையா, அது ஜிபே, கூகுள் பே எல்லாம் சொல்ல. இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு. ரைட்டு. இணைய வழி சேவைகளின் செலவை குறைத்தல் மட்டும் வரல. ஓகேவா? நோக்கம் அல்லதான் ஆன்சர். ஓகே. இது பாருங்க, எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மகப்பேருக்கும் பயனளிது? எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் கேட்டாங்க. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. என்ன திட்டம்? ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம். ஓகேவா? என்ன திட்டம் இது? 5 லட்சம் ரூபாய் காப்பீடு தருதுல, அந்த திட்டம் தான். ஓகேவா? அதுதான் சமூக பாதுகாப்பு திட்டம். ஏன்னா சமூக பாதுகாப்புனாலே காசு தானே. பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேருக்கும் பயனளிது தான் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஆரோக்கியம் வந்தாலே அத்தனை ஒண்ணும் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா. ஓகேவா? 10,000 ஹெக்டருக்கு அதிகமான விளை நிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் திட்டம் பேர் பெரிய நீர்ப்பாசன திட்டம். ஓகேனா? 10,000 ஹெக்டர் வந்தாலே பெரிய நீர்ப்பாசன திட்டம் தான். ஓகேனா? CCA. இது பண்ணலாம். GSTP என்னற்றில் எது சரியாக பொருந்துகிறதுன்னு கேக்குறாங்க. ஓகேனா? 2, 3 தான். GSTPனா கவர்மெண்ட் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். கவர்மெண்ட் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் வருமா? இல்ல. GSVனா கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆர்டர். அது நோட் பண்ணி வச்சுங்க. எது ரைட்டோ எடுத்துங்க. GSV என்ன அர்த்தம்? கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆர்டர். ஓகேவா? அதே மாதிரி RKVனா ராஷ்டிரியா கிருஷி விகாஸ் யோஜனா. கரெக்ட். ராஷ்டிரியா கிருஷி விகாஸ் யோஜனா நோட் பண்ணீங்க. RKVO என்ன பார்ப்போம்? ராஷ்டிரியா கிருஷி விகாஸ் யோஜனா. சரி. PMKSY என்ன சொல்லலாம்? பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. பாப்பா, பிரதான் மந்திரி சிஞ்சாயி யோஜனா. அப்ப 4 தப்பு. அதே மாதிரி 1 மட்டும் என்ன பாருங்க, கவர்மெண்ட் கிராஸ் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் ஸ்டேட் இது டொமஸ்டிக். ஓகே ஓகே. கிராஸ் எழுதிங்க. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ப்ராடக்டா? டொமஸ்டிக் ப்ராடக்ட் சார், உற்பத்தி. ஓகே ஓகே. உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள். ஓகே ஓகே. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? அப்ப அது தப்பு. ஓகே. 1, 2, 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் போலாம். தேசிய ஊரக சுகாதார திட்டம் அடிக்கடி பார்க்கலாம். 2005 தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம். எய்ட்ஸ் நம்ம பார்க்கல. எது வரணும்? எய்ட்ஸ் 92 வருமா? இருக்கலாம். 92 தான் நினைக்கிறேன். ஆமா, 92. எய்ட்ஸ் எப்போ? தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 92. அதுக்கப்புறம் தேசிய மருத்துவ குழு சட்டம். இது 1939 வந்திருக்கும் நினைக்கிறேன். 4, 1, 2. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. ஓகேங்களா? தேசிய மருத்துவ குழு சட்டம் எப்போ?
1990 2019 ஓகேவா 2019 சார். எழுதிங்க. நம்ம தெரியாத தேசிய ஊரக சுகாதார திட்டம் தெரியும் 2005, எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம் 92, தேசிய மருத்துவ காப்பீட்டு குழு சட்டம் ஆமாமா 2019, தேசிய மருத்துவ குழு சட்டம் 2019, தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939. கேஸ் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுது. அதாவது உறுதின்ற வார்த்தை வந்தாலே இவர்தான் மகாத்மா காந்தி. கேஸ் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பே வருது. சுகாதார பாதுகாப்புனால என்ன பேர் வரும்னு சொன்னேன், ஆயுஷ்மான் பாரத். ஓகேங்களா, ஆயுஷ்மான் வயவந்தன் யோஜனா வந்து அந்த முதியோர்களுக்கு, ஆயுள் காப்பீடு வந்து எல்லாருக்கும். ஆமா, புதிய சுகாதார காப்பீடு கிடையாது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தான் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார காப்பீடு. ஏன்னா இதோட லிமிட்டே வேணா ஃபர்ஸ்ட் 72,000 இருந்துச்சு, இப்போ 1,20,000. அந்த 1,20,000 இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம், 5 லட்சம் ரூபாய் காப்பீடு வழங்குற திட்டம் தானே ஆயுஷ்மான் பாரத். அதுதான் இது, ரைட். ஓகேங்களா, 100 டேஸ் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாதம். அதான் எது கீழே மதிப்பிடப்படும், நம்ம சொன்னோம் இல்லையா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். என்ன MGNRESக்கு முன்னாடி என்னாச்சு, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தானே ஸ்டார்ட் பண்ணோம், 100 நாள் வேலைவாய்ப்பு. அது ஓகேவா. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டம் 1989. அடிக்கடி நான் ஏன் இதை ஒரு 10 டைம் உங்களுக்கு சொல்லிப்பேன், ஏன்னா இந்த கொஸ்டினே ரிப்பீட்டட் ஆகிட்டே வரும். பின்னொரு கூட்டங்களில் பொறியியல் அறிவியல், அதான் சொல்லுவாங்க, பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள், இததான் வெஸ்ட் முயற்சியுடன் தொடர்புள்ளது. ஓகேங்களா. அப்போ பெண்களுக்காக நம்ம அடிக்கடி ஆப்ஷன்ல பார்த்தோம்ல, ஸ்மைல் அம்பர் வெஸ்ட், ஸ்மைல் அம்பர் வெஸ்ட் எல்லாம் பாப்போம். அப்ப வெஸ்ட் யாருக்குன்னா பெண்களுக்கானது. ஓகேங்களா. சோ இது வந்து பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில். ஓகேங்களா, சயின்ஸ் டெக்னாலஜி, ஈனா என்ன சொல்லலாம், இன்ஜினியரிங், டபிள்யூ ஓகே, உமன், டபிள்யூனா அர்த்தம் உமன், டபிள்யூனா உமன். பெண்கள் வந்து இன்ஜினியரிங், சயின்ஸ், டெக்னாலஜி, அதான் பொறியியல் அறிவியல் தொழில்நுட்பம், அதான் அதுக்கான வார்த்தை கரெக்டா. அப்போ வெஸ்டர்ன் வந்தா பெண்களுக்கான பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்கள் என்ற முயற்சி. ஓகேவா, வெஸ்டர்னா புரிஞ்சு என்னன்ட்டு. இதோட தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்காங்க. வெஸ்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது, அதுதான் தப்பா. ஓகேவா, இது எதாவது தொடர்புறது, ஏன்னா பொறியியல் அறிவியல் வரும்போது இது எதெல்லாம் வந்தோம்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம், அந்த அமைச்சகம் வரலாம். சரிங்களா. வெஸ்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பின்னணி கொண்ட பெண்களுக்கு பயிற்சி, அந்த பேர்லயே தானே இருக்குது, அறிவியல் தொழில்நுட்பம் தானே, ரைட். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை பொறியியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான கல்வி மற்றும் தொழிலத்தில் தொடர்ந்திருக்க ஊக்குவிப்பது வெஸ்ட் தொடர்பது, ரைட். ஓகேவா. வெஸ்டின் கீழ் கலந்துரையாடல் ஒரு டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்கப்படுது, ரைட். இதுல எது தப்புனா, இது கண்டிப்பா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பட்ட அமைச்சர் கிடையாது. என்ன வரணும், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். புரியுதா நான் சொல்றது? அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்தியாவின் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வட்டி சமன்படுத்துதல் திட்டம் உருவாக்கப்படுது. இப்படி ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கான், தெரியல, பார்க்கலாம். ஏற்றுமதிக்கான கடன்களின் மீதான வட்டி தொடர்பான நன்மைகளை ஏற்றுமதியாக பெறுகின்றனர். ஏற்றுமதிக்கான கடன்களின் மீதான வட்டி தொடர்பான நன்மைகளை பெறுகின்றனர். இந்த திட்டம் நமக்கு தெரியாது, என்ன பார்க்கலாம். போத் ஆர் கரெக்ட். ஆனா இன்னைக்கு இப்படிலாம் வைக்கவே மாட்டேங்கிற ஆப்ஷன். ஓகேவா, இன்னைக்கு வைக்கிற ஆப்ஷன் எல்லாம் அன்னைக்கு வச்ச ஆப்ஷன் எல்லாம் ரொம்ப ஈஸி. நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியல என்ன போட்டு போயிடலாம், கூற்று காரணம் சரி, சரியான இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அனைத்து கூற்றுகளும் சரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனா இன்னைக்கு அனைத்து கூற்றுகளும் சரின்னு ஒண்ணு வைக்கவே மாட்டேங்கிறான். ஆமா தானே, இன்னைக்கு எடுத்து பாருங்க கொஸ்டின், அனைத்து கூற்றுகளும் கைத்த முடிச்சுட்டு போயிடும். அன்னைக்கு எல்லாம் வந்து ஆப்ஷன் ஓமிட் பண்ணி அன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கணும், அன்னைக்கு வந்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஓகே, நான் கொஞ்சம் முன்னாடியே படிக்காம சொன்னா கூட பிரச்சனை. ஓகே ஓகே, அடுத்து போலாம். இது ரெண்டும் சரிதானா? ஓகேவா. மிஷன் வத்சல்யா சொல்லிடலாமா? மிஷன் வத்சல்யா யாருக்கு வரணும்? வத்சல்யா குழந்தைகளா? அப்போ குழந்தைகள் மற்றும் சிறுமிகளில் ஊட்டச்சத்து குறைபாடு சவால்களை நிவர்த்தி செய்தல், அது வருமா? அது வந்து போஷன் தான், அது வரும், போஷனுக்கு தான் அது வரும். பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்த வாழ்வு அமைக்கும் திருநங்கைகளின் விரிவான வாழ்வு. சரி, ஆப்ஷன் பார்க்கலாம். சக்தி இயக்கம் வந்து பெண்களுக்கு வந்துருமா? பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்து வாழ்வு அமைக்கும் ஆதரவு வழங்குதல் வந்துடும். ஸ்மைல் திட்டம் யாருக்கு பார்த்தா திருநங்கைகளின் விரிவான மறுவாழ்வு. ஓகே ஓகே, சரியாக இணைக்கப்படும் பொறுத்து கேட்கல, சரியா இணைக்க. மிஷன் வத்சல்யா ஃபர்ஸ்ட் இது தப்பு. ஏன்னா வத்சல்யான்னு வந்தா பெண்களுக்கு வரணும், இது குழந்தைகளுக்கு வத்சல்யா வந்து குழந்தைகளுக்கு வந்துருக்கணும். அப்போ ஆப்ஷன் 1 தப்பு, ரைட்டா, சரியா இணைக்கல. சக்தி இயக்கம்னா பெண்களுக்கு குடியுரிமை சார்ந்து வாழ்வு உரிமைக்கு ஆதரவு, இது ரைட்டு. சக்தின்னு வந்தாலும் பெண்கள் தானே, ரைட்டு. போஷன் 2.0 குழந்தைகள் மற்றும் சிறுமிகளில் ஊட்டச்சத்து, போஷனாலே ஊட்டச்சத்து தானே, ரைட்டு. ஸ்மைல் திட்டம் பிச்சை எடுக்கும் நபர்களின் விரிவான மறுவாழ்வு, ரைட்டு. ஸ்மைல் திட்டம் யாருக்குது? அதான் பிச்சை எடுக்கும் நபர்களோட மறுவாழ்வு, அவங்களுக்கும் உண்டு, திருநங்கைகளுக்கும் உண்டு. ஓகேவா. அப்போ 2, 3, 4 ரைட்டு, 1 மட்டும் தப்பு. ஓகேவா. ஆமா. பின்னொற்றில் எது பெண்கள் தங்கள் வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறி வரும் பொழுது ஒருங்கிணைந்த பராமரிப்பு பாதுகாப்பு, முடிஞ்சு போச்சு இல்ல. எது சொன்ன? பாதுகாப்பு பராமரிப்பு. சம்பல், இன்னொன்னு என்ன பார்த்தேன், சாமர்த்தியா பராமரிப்பு, பாதுகாப்புக்கு வந்து சம்பல்,
சக்தி இயக்கம் அவ்வளவுதான், போட்டு போயிட்டே போறோம். போசன் 2.1 ஊட்டச்சத்து. ஓகேவா? சக்சம் எதுக்கு பார்ப்போம்? சக்சம் தவிர்த்து எங்க பார்த்தோம்? சக்சம் எது பார்த்தோமே? சக்சம் கல்வின்னு நினைக்கிறேன். சக்சம் கல்வி. ஓகே, வச்சல வந்து குழந்தை. ஓகே, நெக்ஸ்ட் வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டுக்கு பெருந்திட்டம். அதான் படிச்ச முன்னே. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் வந்து என்னன்னா ஊரக மேம்பாட்டுத்துறை. இது ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா? வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் எங்க வரணும்? வேளாண் அமைச்சகம். வேளாண் அமைச்சர் வரக்கூடாது, ஊரக மேம்பாட்டுத்துறை. வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம். ஓகே. IAY என்ன அடிப்படை தேவை பூர்த்தி செய்யுது? IAY என்ன பார்ப்போம்? வீடு. இந்திரா ஆவாஸ் யோஜனா. சார். இந்திரா ஆவாஸ் யோஜனா. எந்த அடிப்படை தேவை? தண்ணீர் கிடையாது, அது வீடு. ஆவாஸ்னாலே வீடு தானே. ஓகே. PMKSY என்ன சொன்னேன்? PMKSY பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. 2016-15 அந்த மாதிரி வரும். ஓகே, இது வந்து ஒவ்வொரு துளிக்கும் அதிக பெயர். அதான் சொன்னலையா, மோர் கிராப் பர் டிராப். நாங்க சொன்னல, ஒவ்வொரு துளியும் ஒரு கிராப்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் ஒவ்வொரு துளிக்கும் அதிக பயிர். நெக்ஸ்ட் போலாமா? சிஞ்சாயி இருக்கலங்க சார். சிஞ்சாயி சொட்டு நீர். சிஞ்சாயி அப்படின்னா சிந்தாம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் சார். ஓகே ஓகே ஓகே. சிஞ்சாயினா சொட்டு நீர் பாசனம், அதுதான் சொல்றாங்க. ஓகே ஓகே, குட். அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். அந்தோதிய அன்ன யோஜனா திட்டங்கள். அந்தோதிய அண்ணன் வந்தாலே என்ன சொன்னேன்? அந்தோதிய அண்ணா 2000 என்ன வருஷம் இது? அந்தோதிய அன்ன யோஜனா என்ன வருஷம் சொன்னேன்? 2000. 5 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா போடுவாங்க சொன்னல, ஞாபகம் இருக்கா? முதியோர்களுக்கு அரிசி போடுறது, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு அரிசி போடுறது, அதுதான் இது. அந்தோதிய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் ஏழைகளுக்கு கோதுமை 2 ரூபாயும் அரிசி 3 ரூபாயும் சொன்னமா, ஞாபகம் இருக்கா? ரைட். தேசிய முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர் மற்றும் ஆதரவற்ற ரூ. 75 மத்திய ஓய்வூதியாக பெரும்பாலான மாநில அரசில் வழங்கும் தொகை கூடுதலாக வழங்குது. ஆமா, அதாவது இது 2. இன்னொன்னா, யாரெல்லாம் அந்த முதியோர் உதவி தொகை வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அரிசி எக்ஸ்ட்ரா போடுவோம். அவங்களுக்கு மட்டும், ஏன்னா அவங்க பேர் இழந்து எடுத்துருவாங்க. ரமேஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுல இருந்து அவங்க பேர் எடுத்துருவாங்க. யாரெல்லாம் வந்து முதியோர் உதவி, ஏன்னா ஆதரவற்றோர்ல அவங்க முதியோர் உதவினா அவங்க பேர் இழந்து எடுத்துருவாங்க, ரேஷன் கார்டு எடுத்துருவாங்க. அப்படியாப்பட்ட பர்சனுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த திட்டம் அந்தோதிய அன்ன யோஜனா மூலியமா அவங்களுக்கு அரிசி போடுவாங்க. ஓகேவா? 1 மட்டும் 2 ரெண்டுமே சரி. நான் சொல்றது புரிஞ்சா? மத்தவங்களுக்கு புரியாது. மத்தவங்களுக்கு ஒரு நபருக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்க சார். உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி இப்போ நம்ம ஊர்ல தாத்தா பாட்டி நிறைய பேர் வீட்டுல வச்சிருக்கு. முக்கிய காரணம் என்ன? அவங்க மாசம் 1000 ரூபாய் வருதுன்றதா அவங்க வீட்லயே வச்சிருக்காங்க நிறைய பேர். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஷன் கார்டு 1000 ரூபாய் வரணும்னா அவங்க பேர் இருந்து எடுத்துருவாங்கன்னா ரேஷன் கார்டுல இருந்து பேர் எடுத்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு சாப்பாடு எங்க போவாங்கன்னா, அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா இந்த கிருஷி இந்த அந்தியோதய அன்ன யோஜனா திட்டம் மூலியமா அவங்க அரிசி வாங்கிக்கலாம். 5 கிலோ அரிசி அவங்களுக்கு போடுவாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப கிளியர் தான் சார். ஓகே. சரி, நெக்ஸ்ட். இப்ப பாருங்க, வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து கேக்குறாங்க. வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் எது உருவாக்கி இருக்கலாம்? சொன்ன செஞ்சு சூராஜ்கர் யோஜனா சொல்லலாமா? ஏன்னா அதானே வேலை ஓகே. சமூக உதவி திட்டம். அப்ப ஏதாவது உதவி தொகை இருக்கா பாரு எங்கேயாவது? பொறுத்து கீழே சரியான விதை பேசலாம். இது பொறுத்துக்கு தான் கேட்கறான். ஓகே. அடுத்து வந்து என்னது? தேசிய குடும்ப நன்மை திட்டம். ஆமா, சமூக உதவி திட்டம், குடும்ப நன்மை திட்டம். மனித மேம்பாட்டு திட்டம் அது குறைந்தபட்ச தேவைகள் திட்டம். ஓகேங்களா? குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் 2 3 1. கீழ்கண்ட பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் கல்வி மற்றும் பேட்டி பச்சாவோ பேட்டி பச்சாவோ என்ற கூட்டில் எது உண்மை அல்ல? பார்க்கலாமா? ஒரு சார்பு பாலின மற்றும் பாலின தேர்வு அளிப்பை தடுத்தல். ரைட்டு. பெண் குழந்தையின் வலை உறுதி செய்தல், பெண் குழந்தையின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல், பெண்களுக்கு சுய தொழில் வழங்குதல், அது மூலியமா கிடையாது. அப்போ 1 2 3 சரி, 4 மட்டும் தப்பா? 4 ஒன்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? குழந்தை கேக்குதா? பேசுறது கேக்குதா? வேகமா போலாம். ஓகேங்களா? குழந்தைகளை வந்து பெண்களையும் கடத்துவதை தடுத்தல் மற்றும் கடத்தப்பட்டவர்களை மீட்டெடுத்தல், கடத்தப்பட்ட பாலியல் தொழில் ஈடுபட்ட பெண்களுக்கு புனர்வு போட்டலாமா? என்ன போட்டலாம்? உஜாவாலாவா 2007? உஜாவாலா 2007. ஓகே. பெண்வற்றில் கொத்தடிமை ஒழிப்புத்துறை திட்டத்தில் எவை உண்மையானவை அல்ல? நம்ம கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1900 கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் எப்போ? 1976 பாப்போமா? 79 எப்பதானே பாப்போம்? 76 சார். 76 ஓகே.
கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976, வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1985, தீண்டாமை வன்கொடுமை வந்து 1976, வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005 வரும் சார். ஓகே தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 55, 55 சார். அது இது பிசிஆர் 76. மாத்தப்படுறது வந்து 1976. ஓகே கரெக்ட் தான். 1976 தான் கொத்தடிமை ஒழிப்பு சட்டம். சரி, இது வந்து கொத்தடிமையாக வைக்கப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டு மானியமாக 20,000 நிதி உதவி வழங்க மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது. அது தெரியல. இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி, வங்கி கடன் உதவி வழங்கப்படுது. அது ரைட்டா? 2 மட்டும் சரி, ஃபர்ஸ்ட்ன்றது தப்பு. அது என்னன்னு தெரியல. ஓகே, நான் வந்துருங்க. உஜ்வாலா, பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் PMUY. உஜ்வாலான்னு என்ன சொன்ன? அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் திரவமாக்கப்பட்ட சுத்தமான இலவச பெட்ரோலியம். எரிவாயு. அப்ப எரிவாயு அவ்வளவுதான் Gas முடிஞ்சு போச்சு. எரிவாயு சார். போட்டு போயிட்டே இருக்கலாம். உஜ்வாலா புறா திட்டம் என்ன பார்த்தோம்? கிராம பகுதிகளில் என்ன பார்த்தோம்? கிராமப்புற பகுதிகளில் நகர்ப்புற வசதியில ஏற்படுத்தணுமா? ரைட்டு, அவ்வளவுதான் பார்த்தோம். ப்ரொவிஷன் ஆஃப், இந்த இடத்துல ப்ரொவிஷன் இது, இன்னொரு இடத்துல ப்ரொவைடிங் பார்த்தோம். அவ்வளவுதான். ஆஃப் அர்பன் சார் எமிட்டன்ஸ். ப்ரொவைடிங் அப்படின்னா வழங்குறது மீனிங் சார். ப்ரொவிஷன் அப்படின்னா ஏற்பாடுங்க சார். ஓகே ஓகே, இதுல ரெண்டுமே இருக்குல்ல. ப்ரொவைடிங் அர்பன் எமிட்டன்ஸ், ரீஜனல் ஏரியா, ரூரல் ஏரியா அங்க இருக்கு, அதுவும் இருக்கு. ப்ரொவைடிங் ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன், ப்ரொவைடிங் அர்பன் எமிட்டன்ஸ் ரெண்டுமே இருக்கு. இல்ல ரைட் ஏரியா, இதுதான் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க ப்ரொவிஷன் ப்ரொவைடிங் ஞாபகம் வச்சுங்க. ப்ரொவைடிங் ப்ரொவிஷன், ஏன்னா இங்க பாருங்க மத்தெல்லாம் அது ரைட்டு, ரூரல், ஓகேங்களா, ரீஜனல். இதுல வரல. ப்ரொவைடிங் யூஸ்வல் அமெனிட்டிஸ், யூஸ்வல் சொல்லிட்டான். அர்பன் இந்த வார்த்தை கரெக்ட் ஆகுது. ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அல்லது ப்ரொவைடிங் ஆஃப் அர்பன் ஞாபகம் வச்சுக்கலாம். அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. சரி, இங்க வாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் நாட் அட்ரஸ் இன் மிஷன் போர்ஷன் 2.0? மிஷன் 2.0 எது இல்ல? குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடா இருக்குது. 15 வயது பெண்கள், அதான் பார்த்தோம்ல. என்னென்ன பார்த்தோம்ல? குழந்தைகளோட ஊட்டச்சத்து 0 to 6 வயது குழந்தை, 11 to 18 வயது, 15 வயது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க. வயது முதிர்ந்தவர்கள் ஊட்டச்சத்து அதுல பார்த்தோமா? வயது முதிர்ந்தவர்கள் அதுல பார்க்க மாட்டோம். இதுக்கு பதிலா யார் வரும்? இதுக்கு பதிலா பாலூட்டும் தாய்மார் தான் வந்துட்டாங்க. அவங்களை கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டு தாய்மார்கள், 15 வயது பெண்கள், குழந்தை, இவங்களோட ஊட்டச்சத்தை பத்தி தான் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட். ஏன்னா சார்ஜர் ஆஃப் ஆக போகுது, டக்குனு முடிச்சிடலாம். ஓகேங்களா? தொட்டில் குழந்தை திட்டம் என்ன பார்த்தோம்? பெண் குழந்தையில பாதுகாப்பு தான். சார், பெண் குழந்தைகளை பெண் சிசுகொலியிலிருந்து பாதுகாக்க. சேவை இல்லங்கள் எது பார்ப்போம்? சகி வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஓகேங்களா? சேவை இல்லங்கள் வந்து பொருளாதார பின்தங்கிய பெண்களை பாதுகாப்பது வரலாம். மகிழா சக்தி கேந்திரா, இல்ல சக்தி கேந்திரா தான் கிராமப்புற பெண்களுக்கு. அது சக்தி வந்தாலே அதிகாரம் அளித்தல். அப்போ மகிழா சக்தி கேந்திரா கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு. ஓகேவா? செக் பண்ணிக்கலாமா? 3. ஓகே, தொழில் வந்து 3. சேவை இல்லங்கள் வந்து கரெக்ட் தான். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களே ஏன்னா பொருளாதாரத்தில் தங்கியுள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேவை இல்லத்துல தங்கி வேலைக்கு போகலாம். ஓகேங்களா? சகி வந்து என்ன அப்படின்னா வன்முறை. மகிழா சக்தி கேந்திரா அதிகாரம் அளித்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாம். டேஸ் இலவாக்கால் இலாக்காவால், எந்த இலாக்கான பிரிவு, துறை, எந்த இதுல சுவச் தூய்மை பிரியாதான் அலைபேசி செயலி, அதாவது ஸ்வச் பிரியாதான் அப்படின்னு சொல்லி ஒரு அலைபேசி செயலை உருவாக்கி இருக்காங்க. அது எதாலனா ஸ்வச்னு வந்தாலே என்ன பார்ப்பாங்க? டூரிஸ்ட் சுற்றுலா வளர்ச்சி. சுற்றுலா வளர்ச்சி துறையால் தூய்மை பிரியாதான் அப்படின்ற ஒரு அலைபேசி செயலியை உருவாக்கி இருக்காங்க. எந்த துறை மூலியமா? சுகாதாரம் கிடையாது, சுகாதாரத்துக்கு போயிடக்கூடாது. ஓகேங்களா? சுவச் தூய்மை பிரியாதான், அதாவது பிரியாதான் அலைபேசி செயலி. சுற்றுலா வளர்ச்சி எந்த துறை? சுற்றுலா வளர்ச்சி நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி கழகம் எந்த வருஷம்? தமிழ்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி கழகம் 1968 சார். 71 வந்திருக்குங்க சார். 1971. ஓகே ஓகே, ரைட். 1971 சார். ஓகே. 1987 தொடங்கப்பட்ட, கரெக்ட். 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம். 1987 என்ன திட்டம் சொல்றாங்க? ட்ரைனிங் கம் நம்ம இது ஸ்டெப் ப்ரோக்ராம் ஆஃப் சப்போர்ட் டு என்ன பண்ற எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? சப்போர்ட் டு ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், அதான் சொன்னோம். வாஸ் லான்ச்டு இன் 1987. இது யாருக்காக உருவாக்கப்பட்டது? பெண்களுக்கானதான பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரீசனிங்லேயே பார்த்தோம்ல. 2வது கொஸ்டின் தான் நினைக்கிறேன் ஸ்டெப். ஓகேங்களா? பெண்கள். அப்ப என்ன வருஷம் அது? ஸ்டெப் வந்து 1987 நோட் பண்ணி வச்சுக்கணும் மார்க் கூட. ECLGS ஸ்கீம், எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமா? எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், அதான் என்ன சொல்றாங்க? அவசர கால கடன் உத்தரவாத திட்டம். ஓகேங்களா? அவசர கால கடன் உத்தரவாத திட்டம், எமர்ஜென்சி கிரெடிட் லைன். ஓகேங்களா? எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். சொல்லலாமா? இந்தியா அரசு 2005 தேசாண்டில் பாரத் நிர்மான் என்று அழைக்கப்படும் ஒரு கால எல்லைக்கு உட்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தது. கீழ்கண்டவற்றில் பாரத் நிர்மான் திட்டம் தொடர்பில்லாதது. கிராமப்புற இணைப்பா பாரத் நிர்மான் வரலாம், கிராமப்புற வீட்டு வசதி வரலாம், கிராமப்புற நீரிழிப்பு எதுல வரல? சுய உதவி குழு மட்டும் அதுல வரல. ஓகேங்களா? பாரத் நிர்மான் யோஜனா. ஓகேங்களா? இது வந்து 1 மாதம். பாரத் நிர்மான் என்று அழைக்கப்படும் ஒரு கால எல்லைக்கு, ஒரு காலம்னா 1 இயரா கால்டு பாரத் நிர்மான் யோஜனா விச் ஒன் ஆஃப் பிலோ இஸ் நாட் கனெக்டட் வித் பாரத் நிர்மான் யோஜனா.
இது வந்து டைம் பவுண்ட் பிளான். ஓகேங்களா, இது வந்து கவர்மெண்ட் இந்தியா லான்ச் டைம் பவுண்டட் பிளான். இது வந்து ஒரு இலக்கு வச்ச ஒரு இதுக்குள்ள எது வரானா சுய உதவிக்குழு மட்டும் வராது. அதாவது இப்ப என்ன சொன்னா, இந்த வருஷத்துக்குள்ள கிராமப்புறங்களை இணைக்கணும், கிராமப்புறத்துல வீட்டு வசதி ஏற்படுத்தணும் சொல்லாமா, இந்த இந்த வருஷத்துக்குள்ள கிராமப்புறத்தை இணைக்கணும், கிராமப்புற வீட்டு வசதி உருவாக்கணும், கிராமப்புறத்துல நீர் அளிக்கணும், இந்த வசதிக்குள்ள சுய உதவிக்குள்ள உருவாக்கணும்னு ஏதாவது வந்திருக்குமா? அப்படி எதுவும் வந்திருக்காது இல்ல. அப்போ சுய உதவிக்குழு மட்டும் இல்ல, மத்ததெல்லாம் ஆன்சர். சரிங்களா? ஓகே. சங்கல்ப் சங்கல்ப் திட்டம் எதனோட தொடர்புடையது படிச்சோம்? சங்கல்ப் திறன் மேம்பாடு திட்டமா? அதானே வரும். கரெக்ட். திறன் சங்கல்ப் மேம்பாடு சார். எதனோட தொடர்புடையதுன்னா திறன் மேம்பாடு திட்டம். சங்கல்ப் நோட் பண்ணி வச்சுங்க. கேலோ இந்தியா எந்த வருடம் கொண்டு வரப்படுது? கேலோ இந்தியா அந்த இது சொல்லும் இல்லையா, கேலோ இந்தியா அந்த விளையாட்டு போட்டி. ஓகேங்களா, கேலோ இந்தியா எப்ப தொடங்கப்படுது? 2016-17. நோட் பதினேழு சார். கேலோ இந்தியா 2016-17. சரி, நெக்ஸ்ட். கீழே தரப்புல எம்ஜிஆர் அரசின் சாதனை அல்ல வேலை வாய்ப்பு அளிக்குது, உள்ளாக்கு நிதியம், குறைந்தபட்ச கூலி அதிகப்படுத்துறது, நடைமுறைப்படுத்தல் உள்ள ஒழுங்கற்ற தன்மை, அது இருக்குது. அதோட சாதனை வராது இல்லையா? அப்போ அதுல நெகட்டிவ் பாயிண்ட் வராது சார். மற்றதெல்லாம் சரி. ஓகேங்களா, அப்ப அது வந்து நெகட்டிவ் பலவீனம் சொல்லுவோம், அதோட பலவீனம். இந்திய அரசியல் ஆயுஷ்மான் பாரதம் போட்டு தள்ளு 2018. ஓகே ஓகே 2018. அடுத்து பாருங்க, SGSRY என்ன சொல்லலாம்? சொர்ண ஜெயந்தி. ஜெயன் வந்தாலே சொல்லிட்டோம், ஜெயந்தி சொர்ண ஜெயந்தி. ஓகேங்களா, சகாரி ரோஜ்கார் யோஜனா சொல்லுமா? 1997. அப்போ சகாரி ரோஜ்கார் யோஜனா கரெக்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அதோட விரிவாக்கம் தான் கேட்கறேன். SGRS விரிவாக்கம் தான் பார்த்தோம். இப்போ சொர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கார் யோஜனா. நெக்ஸ்ட் வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னா, எந்த வேலைவாய்ப்பு திட்டம் அத்தகைய திட்டங்களால் மைல்கல் எனவும் ஆகச்சிறந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனவும் யாரால பாராட்டப்பட்டதுன்னு சொன்னேன்? மனித மேம்பாட்டு திட்டம் 2015. என்ன திட்டம் வரும்? நீ சொல்லு. ஆப்ஷன் வேணாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சார். அப்ப இங்க எது இப்ப இந்த கொஸ்டின் வரும் நான் எப்படி சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கான் நான் எப்படி சொன்னேன்? அனுபவம். ஓகேங்களா, நான் 10 வருஷம் படிச்சவங்க கிடையாது, ஆனா 3 முறை ஃபெயில் ஆனோம். ஓகேவா, அனுபவம். ஓகேவா, ஆன்சர் பாரு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குதா பாரு. இருக்கா? நான் கரெக்டா சொன்னா இந்த பாயிண்ட சொன்னா இந்த திட்டம் வரும்போது மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு சொன்னா. ஓகேவா, அடுத்து வாங்க. சகி பின்னரும் கூட்ட ஆராய்க. சகி வந்து திட்டம் பெண்களுக்கானதா? ரைட்டு. பூர்ண சக்தி கேந்திரா பெண்களுக்கானதா? தெரியல. கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகள் எளிதாக்கும் திட்டம் பெண்களுக்கானது. கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகள் எளிதாக்கும் திட்டம் எப்படி பெண்களுக்காக வரும்? எல்லாத்துக்காக தான் வரும். நவ் யுவாக் திட்டம் பெண்களுக்கானது. இதுல எது சரின்னு கேக்குறாங்க. சகி கண்டிப்பா சரியா? சகி கண்டிப்பா சரியா? இல்ல எது உனக்கு கன்ஃபார்ம் தெரியும்? எனக்கு வந்து 1 கன்ஃபார்ம் தெரியுமா? அப்ப 1 இருக்கிறது ஆன்சரா வரணும். எது வரக்கூடாது? பி மற்றும் சி ஒமிட் பண்ணிடலாமா? இப்ப ஒன்னு ஆன்சர் ஏ போடணும், இல்ல ஆன்சர் டி போடணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் போடணும். ஓகேங்களா, வேற ஏதாவது வருதா பாருங்க. 2 பூர்ண சக்தி கேந்திரா. பூர்ண சக்தின்னு வந்தாலே ஆனா பெண்களுக்கானதான். ஓகே, ஆனா மகிழா சக்தி கேந்திரானா அது பெண்களுக்கு நம்ம சொல்லலாம். கரெக்டா? மகிழான்னு வந்திருந்தா நான் கன்ஃபார்ம் அடிச்சு சொல்லலாம் அது பெண்களுக்கானதுன்னு சொல்லலாம். 3 வரதுக்கான சான்சஸ் இருக்கா? கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகள் எளிதாக திட்டம். எனக்கு தெரிஞ்சு 1, 4 வரலாம். பாக்கலாமா? 1, 2, 3 கரெக்டா? ஓகேங்களா, 1, 2, 3 மூணுமே கரெக்ட். நோட் பண்ணீங்க. அப்போ சகின்றது பெண்களுக்கானது, பூர்ண சக்தி கேந்திராவும் பெண்களுக்கானது. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல பூர்ண சக்தி கேந்திரா நினைக்கிறேன் சார். எது? 4th ஸ்கீம் வந்து நேவி சம்பந்தமா வரும்னு நினைக்கிறேன் சார். நேவியா? ஓகே ஓகே சார், கப்பற்படை சம்பந்தமா சொல்றாங்க சார். ஓகே 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 ஓகே. அப்போ பெண்களுக்கானது சகி, பூர்ண சக்தி கேந்திரா, கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகள் எளிதாக்கு திட்டம். இது 3மே யாருக்குன்னா பெண்களுக்கானது. எது வரக்கூடாது? நவ் யுவாக் மட்டும் வரல. ஓகேனா, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் போலாம். ஒரு நிலை நெருக்கடி மையம், அதான் சகி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுதா? இது 18 வயதுக்கு மேற்பட்ட அந்த பாயிண்ட் எங்க படிச்சுமா? அப்படி 18 வயதுக்கு இல்ல, ஆனா போக்சோ வந்து 18 வயசுக்குள்ள இது பார்க்கலாம். 18 வயது குறைவான பெண் குழந்தைகளுக்கு சிறார் நீதி சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் 2012. ஆமா கரெக்ட் தான். 18 வயசுக்குள்ள இருந்தா போக்சோ பார்த்துட்டோம். ஆனா வந்து ஒரு நிலை நெருக்கடி நிலையம் வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அது இருக்கணும். ஏன்னா பெண்களுக்கானதான், குழந்தைகளுக்கு இல்ல. சரி பாக்கலாம் என்னன்னு. 2மே சரிதான் வரும்னு நினைக்கிறேன். பால்ஸ் ஏ பால்ஸ். ஏன்னா அங்க நம்ம அதுல வயசே நம்ம பார்த்தது இல்ல. எதுல? ஆமா, நெருக்கடி ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர்ல இதை பார்க்கல. இதுல மட்டும் இதை பார்த்தோம். என்னது 18 வயசுக்கு இருந்தா போக்சோ பார்த்தோம்.
இது வந்து வயசு பார்க்கல. அப்போ ஒருநிலை நெருக்கடி மையம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 18 வயசுன்னு கிடையாது, அனைத்து பெண்களுக்கும். சரியா? எல்லா வகையான குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சார் இதுக்கு ஆமா, பாகுபாடு ஓகே. கிடையாது. டிஜிட்டல் இந்தியா போ, டிஜிட்டல் இந்தியா போ. 2015 சார். 2015 சார். 2015 மேக் இன் இந்தியா 2014 செப்டம்பர் 28. ஓகே, நெக்ஸ்ட். செப்டம்பர் 25 2014 சார். யார் அது? அம்மா உண்டி. மாமாக்கு தண்ணி வாங்கிட்டோம், மாமா போடு போ. குட். சொர்ண ஜெயந்தி கிராம் சுய தொழில் திட்டம். சொர்ண ஜெயந்தி கிராம் சுய தொழில் திட்டம் எந்த பெயரில் மறுசீரமைப்பு? நான் சொன்னேன்ல, இங்கிலீஷ்ல பாருங்க கரெக்டா இருக்கும். சொர்ண ஜெயந்தி கிராம் சுராஜ்கார் யோஜனா எப்ப பார்த்தோம்? 1999. Yes sir. 99. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. 2011 இது என்னவா மாத்துவான்னு சொன்னேன். 2011 நீ கண்டுபிடிச்ச ஆன்சர். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் சார். நேஷனல் ரூரல் பார்த்தோமா? அதான் சார் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். இதை தூக்கிட்டு போய் 2015 எங்க வைப்பான்? தீன தயாள் அந்தியோதய யோஜனா சார். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சொர்ண ஜெயந்தி கிராம் சுய தொழில் திட்டம் எந்த பேர் மனுஷன்? தேசிய ஊரக ஜீவாதார வாழ்வாதார இயக்கம். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகே. ஆஸ்பைர். ஆஸ்பைர் என்ன பார்த்தோம்? டு ஆக்சிலரேட் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ப்ரொமோட் ஸ்டார்ட் அப்பா. ஓகேங்களா? ஓகே. இது என்ன சொல்றாங்க? பர்போஸ் ஆஃப் இது எதுக்கான ஆஸ்பைர் 2015 எந்த நோக்கத்திற்காக உருவாக்கணும்னா தொழில் முனைப்பை முடுக்கி, அத்தனை பார்த்தோம். ஆஸ்பைர் பார்த்தோம் தொழில் முனைப்பை முடுக்கி விடுதல் மற்றும் புதிய தொழில்களை உருவாக்குதல். அதுதான். ஓகேங்களா? தொழில் முனைப்பை முடுக்கி விடுதல் மற்றும் புதிய தொழில்களை உருவாக்குதல் தான் என்னது? ஆஸ்பைர் 2015. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்க ஆஸ்பிரண்ட் சொல்றாங்களே சார், அது ஆமா. தண்ணிங்க உண்டி. தண்ணி பிடிச்சி விட்டு கொடு. ஓகேவா? சோ ஆன்சர் என்ன? தொழில் முனைப்பை முடுக்கி ஆஸ்பைர் 2015 தொழில் முனைப்பை முடுக்கி இதை உருவாக்குது. நெக்ஸ்ட் வாங்க. அடல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாறுதலான குழு. அடல் அம்ருத் திட்டம் சொன்னமா? அம்ருத் திட்டத்தோட 2.0 பேர் தான் அடல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாறுதலான குழு. தமிழ்நாட்டின் குழுவின் நோக்கு இது எதுக்கு வரணும்? அடிப்படை வசதிகளை தருவதா, பால் உற்பத்தியா, ஊரக பகுதிகளை மாற்றி அமைத்தலா, கல்வியா? சரி, அம்ருத் திட்டனாலே என்ன வருது? யூன் வருது. ஊரக பகுதி வருமா? எஸ் சார். ஊரக சார். எப்படி வரும் ஊரகம்? சொல்லு. ஊரகம் எப்படி வரும்? அம்ருத்னால என்ன சொன்ன? நகர்ப்புறம் தானே சொன்ன. நகர்ப்புறத்தை டெவலப் பண்றதா சார். அப்ப ஊரகம் வரக்கூடாது. அப்புறம் இது கல்வி வருமா? இல்ல கல்வின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? கல்வி வராது. பால் உற்பத்தி இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அடிப்படை வசதியில தருது. எங்க அடிப்படை வசதியில உருவாக்கணும்? நகர்ப்புறத்துல. அவனே கொடுத்துட்டான். அடல் மறுசீரமைப்பு நகர்ப்புற மாற்றான குழு. தமிழ்நாட்டின் இந்த குழுவோட நோக்கம் என்னன்னா நகர்ப்புறத்துல அடிப்படை வசதியை தருவது. ஓகே, ஆன்சர் வரணும். ப்ரொவிஷன் ஆஃப் பேசிக் சர்வீஸ் இன் எங்க? நகர்ப்புறத்துல. ஓகேங்களா? ரூரலுக்கு வரக்கூடாது. ஓகேவா? வால்மீகி அம்பேத்கர் நாம் படிச்சுமா? ஞாபகம் இருக்கா? ரமேஷ் நீங்க சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா வறுமை கோட்டு கீழே வரும். இந்த இடத்துல தான் நம்மளோட பார்வை எங்க தெரியுமா போவோம்? பேசிக்கா ஒருத்தன் படிக்கலன்னா எங்க தெரியுமா போவோம்? கிராம மக்கள்னு போவோம். எங்க போகும்? வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் கிராம மக்கள்னு போகும். இது ரைட்டா? தப்பு. நம்ம படிச்சுட்டோம். எங்க பார்த்தோம்? நகர்ப்புறத்துல உள்ள குடிசைவாசிகளுக்கு அவங்களுக்கு வீடு கட்டி தர திட்டத்துக்கு என்னது? வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? படிக்காம நீ யோசி, எங்க போகும்? நம்மளோட பார்வை எங்க போகும்? கண்டிப்பா கிராமப்புற மக்கள் தானே போகும். ஆனா ஆன்சர் என்ன இருக்கும் பாரு? அர்பன் ஸ்லம் டெவலப்ஸ். நான் சொன்னேன் இல்லையா எதுக்கு போன ஆன்சரு? ஏன்னா நம்ம படிச்சுட்டோம். வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா வறுமை கோட்டு கீழே வாழும் நகர்ப்புற குடிசைவாசிகளுக்கு போகக்கூடியது. ஓகேங்களா? அதுவே கிராம மக்களுக்கு என்ன போகும்? அங்கதான் வந்து இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா இல்ல பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஊரக பகுதி அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அது அங்க வந்துடணும். சரிங்களா? ஓகேவா? இதுதான் அனுபவம். தேசிய கிராம நம்ம நீங்களும் நான் தான் சேர்ந்து படிச்சோம். சரிங்களா? தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக நீரே சொல்லலாம் குழந்தை பரிசோதனை மற்றும் குழந்தை பாலினம் மறுதல் உள்ளது. இதை டேஸ் என அறியப்படுகிறது. அதாவது தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் ஒண்ணு பார்த்தோம்ல 2005 வந்துச்சு இல்லையா? அதோட குழந்தை பரிசோதனை மற்றும் குழந்தையை பரிசோதிக்கிறது, அதோட பாலினம் மறுதல் உள்ளது. இதை டேஸ் என அறியப்படுகிறது. தாய் மற்றும் குழந்தை சுகாதார பிரிவா, ராஷ்டிரிய பால் சுவாஸ்திய காரியக்கிரமா, ஜனனி சிசு குரமா, குதிர் ஜோதி திட்டமா. ஜோதின்னு வந்தாலே நம்ம எங்க போயிடுவோம்? லைட்டுக்கு போயிடுவோம். சரிங்களா? பால் அதான் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த குழந்தை பரிசோதனை மற்றும் குழந்தையின் பாலினம் மறுதல் உள்ளது. என்ன சொல்லலாம்? ராஷ்டிரிய பால் சுவாஸ்திய காரியக்கிரம். பெண் குழந்தை சிசுவை தடுத்து அதை வந்து அந்த பெண் சிசு குழந்தைய தடுத்து அந்த பிரசவத்தை வந்து இதா பண்றதுதான் இந்த திட்டம். ராஷ்டிரிய பால்னு வந்தாலே என்ன அர்த்தம்? பாலினன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ஆன்சர் என்னன்னா ராஷ்டிரிய பால் சுவாஸ்திய காரியக்கிரம்.
நோட் பண்ணி வச்சுங்க. தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் ஒரு பகுதியா குழந்தைகளை சார் புரியல. இதோட இயர் 2011 சார். ஆமா 2011. ஓகே. ஜனனி சிசு இது எப்போ வரும்? ஜனனி சிசு காரியகிராம் 2011 சார். இது ஜனனி சிசு 2011. ராஷ்டிரிய பால் இது 2011 தான் நினைக்கிறேன். தாய் மற்றும் குழந்தை சுகாதார பிரிவு இது பார்க்கல, புது ஜோதி பார்க்கல. இது ரெண்டுமே 2011 தான் நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. ஜனனி சிசு சுரக்ஷானா ஒட்டுமொத்தமா அந்த குழந்தைய கூட்டு வருது, போக்குவரத்து செலவு, அப்புறம் அந்த ஆரோக்கியம், போய் வீட்டுல விடுறது. பிங்க் இந்த 102 ஆம்புலன்ஸ் சார், பிங்க் கலர். வெரி குட். 102 ஆம்புலன்ஸ். அது எல்லாமே இது வந்து அந்த குழந்தையோட பாலின மறுதல் உள்ளது. அந்த அதாவது பெண் குழந்தைய வந்து சிசுவை தடுத்து அந்த கொலையை தடுத்து அதை காப்பாற்றுற திட்டம் தான் ராஷ்டிரிய பால் சுவாஸ்திய காரியகிராம். ஓகேனா, நம்ம எப்படி தொட்டில் குழந்தை திட்டம் சொல்றோமோ அது மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் முத்ரா திட்டம். கடன்களை பெறுவது யாரு பார்த்தோம்? நுண்தொழில் நிறுவனம் தான். ஓகேனா, பெரு வணிகம் கிடையாது, பன்னார் நிறுவனம் கிடையாது, சிறு விவசாயிகள் கிடையாது. யார் வரணும்? நுண்தொழில் நிறுவனங்கள், மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த ஊரக திட்டம் 1980. நான் சொன்னல ஒரு இடத்துல என்ன சொன்னேன்? 1976 இருக்கும், ஒரு இடத்துல 1978 இருக்கும், ஒரு இடத்துல 1980 சொன்னா ஞாபகம் இருக்கா? நான் நடத்தும் போதே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 76ல வந்து அறிவிச்சிருப்பாங்க, 78ல வந்து அத திட்டம் வந்திருக்கும், 80ல தான் நடைமுறை செய்வாங்க. 1980 ஆன்சர். ஓகேவா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிசான் கிரெடிட் கார்டு எப்போ? 1998 99. கிசான் கிரெடிட் கார்டு உழவர் கடன் அட்டை 98 99. ஓகே. அடுத்து வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்கோட இணைச்சது 92. ஆமா. அடுத்தது பாருங்க என்ன சொல்ல வராங்க. உழவர் கடன் அட்டை விவசாயிகளுக்கு விரைவாகவும் தகுதிக்கேற்பவும் கடன் வழங்கும் ஏற்பாடாகும். ரைட்டு. விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அல்ல, சட்டப்பூர்வமான அமைப்பு அல்லன்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஏஎம்பிஎம்சியின் பணியாகும். ரைட்டு. ஏபிஎம்சி சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை வழங்குது. ரைட்டு. எது வராது? 2 மட்டும் தப்பு. ஏன்னா இது வந்து சட்டப்பூர்வமான அமைப்பு ஆகும். ஓகேனா. மேபி 1963 என்னமோ வருஷம் நம்ம எக்கனாமிக்ஸ் புக்ல படிப்போம், அந்த பாயிண்ட் இருக்கும். ஏபிஎம்சின்னு ஒரு இது வரும். மேபி 1963 அந்த ரொம்ப நாளாச்சு, 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு இதெல்லாம் படிச்சு. 1963 சம்திங் தான் வரும். ஓகேவா. சோ உழவர் கடன் அட்டை விவசாயிகள் விரைவாகவும் தகுதியேற்பும் கடன் வழங்கும். ரைட்டு. விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு ஆகும். இதுதான் என்னது? இந்த குறைந்தபட்ச விலை ஆதரிக்கும்ல, குறைந்தபட்ச விலைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த இதெல்லாம் இதுதான் அந்த இந்த இதுதான் விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு தான் என்ன பண்ணும்? குறைந்தபட்ச விலையை வந்து ஆதரிக்கும். வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஏஎம்பிஎம்சி பணி. ரைட்டு. ஏபிஎம்சி சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை வழங்குது. ரைட்டு. ஓகேங்களா. எது தப்புன்னு பார்த்தோம்னா 2 மட்டும் தப்பு, ஏன்னா அது சட்டப்பூர்வ அமைப்பு. ஸ்வச் பாரத் அபியான் என்ன அர்த்தம்? பின்னோட்டில் எது தவறா இணைப்படுது? ஸ்வச் பாரத் அபியான். ஸ்வச் பாரத் அபியான் என்ன சொன்னோம்? தூய்மை இந்தியாவா? நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் ரெண்டுத்துமே இருக்கா? ஆமா, ரெண்டுத்துமே தான் இருக்குது. அம்ருத் திட்டம்னா நகராட்சி நிறுவனமா? நகராட்சியில மட்டும் தானே அம்ருத். நீட்ஸ்னா என்ன பார்த்தோம்? புது சிறு மற்றும் நடுத்தர தொழில்களா? பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா வந்து எதுக்கு பார்த்தோம்? சுற்றுச்சூழல் பார்த்தோமா, வேளாண்மைக்கு பார்த்தோமா? வேளாண்மைக்கு பார்த்தோம். நீட்ஸ் வந்து என்ன பார்ப்போம்? சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் என்டர். ஆமா, புது தொழில வந்து தொடங்கறதுக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? டியா? ஆமா, டி தான். ஏன்னா பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா வந்து வேளாண்மைக்கு சுற்றுச்சூழல் கிடையாது. நீட்ஸ்னாலே இதான் பார்த்தோம், நியூ என்டர்பிரினர்ஸ். அப்புறம் அந்த இது புதிய தொழில் முனைவோர்கள் மட்டும் தொழில் தொடங்குதல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு பார்ப்போம். ரைட்டு தான், குறு தொழில் தான் அது. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்து மானியத்துடன் கடன் வசதி பெறும் திட்டம். துப்புரவு தொழிலாளர் கண்டிப்பா மூலூர் ராமாமிடமே சுய உதவி குழுன்னு ஒண்ணு பாக்கல. துப்புரவு தொழிலாளர் சொல்றாங்க. ராஜஸ்ரீ சுபமதி சுய உதவி குழு வரலாம். ஓகே. அன்னை தரசாகவும் கிடையாது. என்ன பார்த்து பாருங்க. சுபமதி செல்ஃப் ஹெல்ப், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அவர்களை சார்ந்தவர்கள் சுய உதவி குழுக்கள் அமைச்சு அதுல மானியம் கடன் வசதி பெறலான்றது சுபமதி உதவி குழு, சுய உதவி குழு. நெக்ஸ்ட் போலாமா. 2005 2006 ஆண்டில் தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வழங்குவதற்கான திட்டம். இன்னொரு சொல்ல பாருங்க. 2005 2006ல தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதி மற்றும் உள்கட்டமைப்பு வழங்குவதற்கான திட்டம் டேசன் அழைக்கப்படுது. இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள் வராது. தேசிய கிராம வாழ்வாதார பணி எப்ப பார்த்தோம்? இது எப்ப பார்த்தோம்? 2011. ஆமா தானே? தேசிய கிராம நேஷனல் ரூரல் தேசிய கிராம சுகாதார பணி எப்ப பார்த்தோம்? கிராம சுகாதார பணி 2005 சார். ஓகேவா. ஒண்ணு வந்து அப்போ 2005. ஆனா இங்க சுகாதாரத்தை பத்தி எதுவும் சொல்லல. தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு. அப்ப இது 2 வரதுக்கான சான்சஸ் இல்ல. மேபி என்ன வரலாம்னா, பிரதமரின் கிராம சாலை திட்டம் வந்து சாலைக்கு அடிப்படை வசதின்னு சொல்லிட்டாங்க. உள்கட்டமைப்பு சாலைனா அது உள்கட்டமைப்பு தான் சேரும்.
இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள் ஒரு ஆப்ஷன் பார்க்கல. சரி, என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுதான் வருது. பாரத் நிர்மன் ரூரல் ஹவுசிங்கா, ஓகேவா? 2005 நம்ம எதை போடக்கூடாது, சுகாதார பணி போடக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்கறது என்ன, அடிப்படை வசதிகள். இது என்ன, தேசிய கிராம சுகாதார பணியோட நோக்கம் என்ன, மலிவு மற்றும் விரைவான மற்றும் அதான் மலிவு விரைவான சுகாதார பணியை வழங்குறது தான் இது, ஓகேவா? தேசிய வாழ்வாதார பணினா நம்ம அந்த சுய உதவி குழுமா வேலை வாய்ப்பு வழங்கணும். இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகளாம், ஓகேங்களா? 2005 2006 தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புல வழங்குற திட்டம் என்ன சொல்றோம், இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடு. உள்கட்டமைப்புனா கட்டுமான கிராமப்புற வீடுகள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சொல்லிடலாம, சொட்டு நீர் பாசன கிருஷி சிஞ்சாயி. குடிநீர் மற்றும் கிணறுகள் செறிவூட்டு திட்டம் மாத்திரம் இல்ல, குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டு திட்டம். எது, பவானி, ஈரோடு, பவானியில இருக்கிற அந்த அணையை வந்து என்ன பண்றோம்னா, ஈரோடு, திருப்பூர், கோவை இந்த மூணுத்தையும் சுத்தி இருக்கக்கூடிய நிலங்களுக்கு வந்து இது பண்றதுதான் குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் செறிவு திட்டம், அத்திக்கடவு அவிநாசி, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆரோக்கிய சேது. நான் சொன்னா ஃபர்ஸ்டே சொன்னா உங்களுக்கு ஆரோக்கிய சேதுன்னு ஒரு ஆப் உருவாக்கினா 2019 அந்த COVID-19 இதனால வைரஸ் அதிகமா பரவல மண்டலை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்டது. ரைட்டு. கீழ்கண்ட தொழில்நுட்பம் மூலம், இது ஆரோக்கிய சேது என்ற செயல்படுத்தப்பட்ட கீழ்கண்ட தொழில்நுட்பம் மூலம் COVID-19 வைரஸ் அதிகமா எதன் மூலியமா, அந்த வெப்பம் அதிகமா இருக்குதுல அதை வச்சுதான் கண்டுபிடிப்பான். அப்ப சொல்ல போனா புவியியல் தகவல் தொழில்நுட்பமா, தொலைநுண்ணர் சென்சார் தானே அது, புவி அமைப்பியல் தகவல் தொழில்நுட்பம், தொகுதி உருவாக்கல் முறை என்ன வரணும், சென்சார் மூலியமா தான் கண்டுபிடிப்பாங்க. இல்ல ஜியோகிராபிக் என்ற புதிய, ஆமா கரெக்ட், புவியியல் தகவல் தொழில்நுட்பம். அதாவது இப்போ இந்த ரீஜன் இருக்கும், எந்த ரீஜன்ல COVID-19 அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டும் புவி தகவல், ஓகேனா? நம்ம GIS சொல்றோம் இல்லையா, புவி தகவல் மூலியம். இப்ப எக்ஸாம்பிள், இப்போ வந்து தர்மபுரியில வந்து அதிகமா என்ன இருக்கு, COVID-19 பாதிக்கப்பட்டாங்கன்னா இப்ப தர்மபுரி போலாமா வேணாமா, போகக்கூடாது அப்படின்றது மூலியமா இந்த ஏரியாவில் வந்து COVID-19 பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்கன்னா, புவியியல் தகவல் தொழில்நுட்பம் மூலியமா தான் இந்த ஆப் செயல்பட்டு இருக்கு, ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க, புவியியல் தகவல் தொழில்நுட்பம் COVID-19 வந்தப்பட்ட ஆப். நெக்ஸ்ட் பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் 2022 ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கினை அடைவதை குறிக்கோளாக கொண்டது. ரைட்டு தான். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2022 அனைவருக்கும் வீடு. இது 2022 ஊரக உள்ள ஊரக மக்கள் அனைவருக்கும் தூய்மையான சமையல் வசதி என்ற இலக்கினை அடைவதையும் குறிக்கோளாக கொண்டது. ஆமா, ஒவ்வொரு வீடும் கூட என்ன இருக்கணும், ஆனா நாட் கரெக்ட். ஒவ்வொரு வீட்லயும் சமையல் வசதி இருக்குன்னு பார்த்தோம், சமையலோட இருக்கு கிச்சன் இருக்குன்னு பார்த்தோம், ஆனா இது இல்ல. 2022 விருப்பமுள்ள ஊரக மக்கள் அனைவருக்கும் தூய்மையான சமையல் வசதி கிடையாது, தூய்மையான வீட்டு வசதி. அப்படிதான் ஆன்சரு. கூற்று 1 சரி, 2 தவறு. நெக்ஸ்ட் வாங்க, உழவர்களுக்கான வலைதளம் ஏஜி, அது போட்டலாம், ஈஸியா போடலாம். ஏன்னா ஏஜின்னு வந்தா தானே அது அக்ரிகல்ச்சர் மேக் நெட், ஓகே, அக்ரிகல்ச்சர் மேக் நெட், சரிங்களா? அதான் ஆன்சர். ஆமா, தி டிஜிட்டல் நெட்வொர்க் ஃபார் ஃபார்மர்ஸ், உழவர்களுக்கு உதவும் இணையதளம் என்ன, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் நெட், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியா உருவத்தல் நோக்கம் விவசாயத்தை வளர்த்தலா, இல்ல உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீடு இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தலா? அதான் வரும். உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர் என்ன பண்ணும், இந்தியாவில உற்பத்தி செய்யணும், முதலீடு செஞ்சு இந்தியாவில உற்பத்தி செய்யணும், அதான் ஆன்சர், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இது சொல்லுங்க, போட்டலாம். மென்டார் இந்தியா என்ன அர்த்தம், மென்டார் இந்தியா, சரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா பண்ணலாமா, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா என்ன சொல்லலாம், கருவுற்ற தாய்மார்களின் நலன்களை மேம்படுத்த சொல்லலாம். மாத்ரு வந்தனா 9ஆம் மாசம் வந்து 9 மாசத்துக்கு வந்து 9ஆம் தேதியான பரிசோதனை பண்றது சார். 4வது பாயிண்ட் வந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இருக்கும் சார். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து இது என்ன சொல்றாங்க, போடலாம். இது என்னது, SPGY யோஜனா, பசல் பீமா யோஜனா, பசல் இல்ல வேற என்ன, தொழில் மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்தலாம், மென்டார் வரலாம். கிராமப்புற ஏழைகளுக்கு வங்கி மற்றும் காப்பீட்டு சேவை, பேங்க், வங்கின்னு ஒரு வார்த்தை வந்து பேங்க், காப்பீடு என்ன சொல்லுவோம், காப்பீடு வந்து பசல் பீமா யோஜனா. இல்ல காப்பீடுக்கு என்ன பேர் வரும், காப்பீடுக்கு சம்பூர்ணா பீமா யோஜனாங்க சார். சம்பூர்ணா பீமா ஜி ஒரு ஜி காப்பீட்டு சம்பூர்ணா பீமா கிராம் யோஜனாங்க சார். கிராம் யோஜனா கரெக்ட். சம்பூர்ணா பீமா கிராம் யோஜனா வந்து கிராமப்புற ஏழைகளுக்கு வங்கி மற்றும் காப்பீடு, கரெக்ட். ஓகே, அப்ப அது மென்டார் இந்தியா வந்து தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கத்தை மேம்படுத்தல். ஓகே, போட்டலாம். தொழில் முனைவோருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட், நாக்பூர் பிளான். ஆல்ரெடி நாக்பூர் திட்டம் என்ன, நாக்பூர் திட்டம் வந்து 1900 நாம ஆல்ரெடி நாக்பூர் திட்டம்னு ஒண்ணு பார்த்தோம், அது என்னன்னு தெரியல. நாக்பூர் திட்டம் வந்து 1943 63. பாம்பே திட்டம் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1961 81. லக்னோ திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1981
2001 தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம் 1999. மேபி இதெல்லாமே நெடுஞ்சாலையோட தொடர்புடையதா இருக்கலாம். நாக்பூர் திட்டம் எப்போ 1943 63. 1943 சார். அடுத்தது பாம்பே 61 to 81 பாம்பே. ஓகேங்களா, 61 81. அதுக்கடுத்து 81 to 2001 வந்து என்ன சொன்னா லக்னோ 81 to 2001. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம் 99. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறை அறிவியல் பெண்களுக்கான சாலை திட்டங்கள்ல பார்த்தோம்னா மொத்தம் வந்து முதல் 20 ஆண்டு திட்டத்துல நாக்பூர் திட்டங்க சார். 2வது 20 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தோம்னா பம்பாய் திட்டம். 3வது 20 ஆண்டு திட்டம் வந்து லக்னோ திட்டம் சார். 1943 இருந்து 2001 வரைக்கும் கட்டி வருங்க சார். ஓகே குட். அப்போ இது அந்த சாலைகள் திட்டம் தான் 20 வருஷம் சாலைகள் திட்டம். 43 63 நாக்பூர். பாம்பே வந்து 81 to 2001. லக்னோ வந்து என்ன பார்த்தோம் 61. லக்னோ வந்து என்ன பார்த்தோம் பாம்பே வந்து 61 to 81. லக்னோ 81 to 2001. தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி திட்டம் 99. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறை அறிவியலில் பெண்களுக்கு முதன்மையான பல திட்டங்களையும் முயற்சி மூலம் இருக்கிறது. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறையில அறிவியலில் பெண்களுக்கான முதன்மையான பல திட்டம் ஆல்ரெடி பார்த்தோம். கிரண் சக்தின்னு பார்த்தோம். ஓகேங்களா, கிரண் வந்தா என்ன? ஆமா, விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பத்துறையில ஓகேங்களா அறிவியல் பெண்களுக்கான முதன்மையான பல திட்டங்கள் வந்து கிரண் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்க, பிரதம மந்திரி முத்ரா யோஜனா எப்ப சொன்னோம்? ஏப்ரல் 8 2015. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம் அக்டோபர் 2 1980. நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, ஒருங்கிணைந்த ஒரு IRDP 76 வந்து அறிவிச்சு 78 சட்டம் போட்டு திட்டத்தை தொடங்கி அது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 80 அக்டோபர் 2080. நெக்ஸ்ட் உள்நாட்டு நீர்வழித்தடங்களை நம்ம உள்நாட்டு நீர்வழின்னு வந்துருச்சு. ஓகேங்களா, உள்நாட்டு நீர்வழின்னு பாரத் மாதா திட்டமா உதய் திட்டம் வந்து புதுசா தொழில் தொடர்ந்து ஜல் கன்யா திட்டம். ஜல்லுனா நீர் வரும். ஜல் மார்க் விகாஸ் வரலாம். ஜல்லுனா என்ன பார்த்தோம் நீர், மார்க்னா வழித்தரம், அது வரலாமா? அதான் வரும். ஜல் மார்க் விகாஸ் ப்ராஜெக்ட். உள்நாட்டு நீர் ஜல்லுனா நீர் ஓகேங்களா, அதுல வழித்தடம் அப்படின்னு பார்த்தா மார்க், விகாஸ் விரிவாக்கம். ஓகே, ஜல் மார்க் விகாஸ் திட்டம் உள்நாட்டு நீர் வழித்தடங்களை விரிவாக்க தொடங்கப்பட்ட திட்டம் ஜல் மார்க் விகாஸ் திட்டம். ஓகே, நெக்ஸ்ட் இ சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்படும்? இ சக்தி செபியா, நபார்டா, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமா, கிராமப்புற மின்மயமாக்குதல் கழகமா? இ சபினா நபார்டு. இ சக்தி எது நபார்டு மூலியமா உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் நினைக்கிறேன், அவங்களுக்கு கடன் அளிக்கிறது. இ சக்தி என்ற திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்ட? எங்க வரணும்? நபார்டு. நோட் பண்ணி வச்சுங்க, நபார்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட எவற்றில் கேக்குதா? கொடுக்கப்பட்ட எவற்றில் பிரதம மந்திரியின் பயிர் பாதுகாப்பு திட்டம் 2016 சரியானது. கொடுக்கப்பட்ட கூற்றில் எது பிரதம மந்திரியின் பயிர் பாதுகாப்பு 2016 பார்த்தா பயிர் பாதுகாப்பு திட்டம்? இதுல சரி, வேளாண்மையை இயற்கை பேரிலிருந்து பாதுகாப்பது. ஆமா தானே? பயிர் பாதுகாப்பு திட்டம் என்ன? ஏதாவது இப்ப வறட்சி ஏற்பட்டாலோ அல்லது வந்து மலையில சாஞ்சிட்டாலோ அதுக்கு வந்து என்ன தருவாங்க? 5 ரூபாய் 2 ரூபாய் ஒரு பயிருக்கு இது இழப்பீடு தருவாங்க. அடுத்த வருடத்திற்கு பயிர் செய்ய கடன் பெற தகுதி ஆகுமா? அப்படி ஏதாவது பார்த்தோமா? அடுத்த வருடத்துக்கு கடன் செய்ய தகுதி அப்படி எதுவும் பார்க்கல. ஆன்சர் ரெண்டுமே ரைட்டா. ஓகேங்களா, அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணும்? பயிர் செய்ய கடன் பெற தகுதியாதல். ஓகேங்களா, ஏன்னா இந்த வருஷம் பஞ்சம் ஏற்படுச்சு, அடுத்த வருஷம் கடன் தருதுன்னு சொல்லுது. ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுங்க. பிரதான் மந்திரி பயிர் பாதுகாப்பு திட்டம் எப்போ? 2016. இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிரதான் மந்திரி எங்கடா போச்சு? பிரைம் மினிஸ்டர் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்வ சிக்ஷா அபியான் படிச்சிருக்கோம் இல்லையா, அதோட முதல் அமல்படுத்தப்பட்ட திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன பட்டோம்? பள்ளியில் தங்கி படிக்கும் வசதி ஏற்படுத்தல், பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து, சீருடை மற்றும் புதிய உணவு, புதிய பள்ளிகள். என்ன வருது பாருங்க. நம்ம எது கட்டாயம் வருதுல? புதிய பள்ளிகள் தொடங்கணும், அது வந்திருக்குமா? ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு என்ன பார்த்தோம்? 1 கிலோமீட்டர் வந்துருக்கணும். பள்ளியில் தங்கி படிக்கும் வசதி பார்க்கல, பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து நம்ம பார்க்கல, சீருடை மற்றும் மதிய உணவு இருக்கலாம். என்ன வருது? ஆமா, 1 மற்றும் 4 அவ்வளவுதான். 1 மற்றும் 4 சீருடை மதிய உணவு கூட புதிய பள்ளிகள் இருக்கும். நெக்ஸ்ட் பிரதான மந்திரி கிராமின் சதக் யோஜனா என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரோட இணைத்தல். அதான வரணும். கிராமத்தை கிராமங்களோட இணைக்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரோட இணைத்தல் அதான் வரும். எவ்ரி வில்லேஜ் லிங்க் டு மேஜர் டவுன். சரிங்களா, 2000. ஓகேங்களா, அன்னபூர்ணா மகிழா மண்டல் திட்டம். அன்னபூர்ண மகிழா மண்டல் திட்டம்னா என்ன அர்த்தம்? அன்னபூர்ணனா மகளிருக்கு அதிகாரம் அளித்தலாம். மகிழானாலே மகளிர் தான். தொழிலாளருக்கு அதிகாரம், இளைஞர் திறமை குழந்தை என்ன சொல்றோம்? ஏதா வரணும். ஏன்னா அன்னபூர்ணா மகிழான்னு வந்தாச்சே பெண்கள், அப்போ எம்பவரிங் உமன். ஓகேங்களா, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல். டிபிஏபி என்பது இங்கிலீஷ்ல பார்க்கலாம். டிபிஏபி என்பது டிராட் அதாவது வறட்சி ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராமா. ஓகேங்களா, டிராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வறட்சி பாதித்த நிலப்பரப்பு திட்டம் தான் என்னது? டிபிஏபி. ஓகேங்களா, டிபிஏபி என்ன அர்த்தம்? டிராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம். ஓகேங்களா, டிராட்னா அது வறட்சி ஏற்படுத்த நிலத்தை வந்து நிலப்பரப்பு திட்டம். சரிங்களா, நெக்ஸ்ட் போலாம்.
பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா சொன்னோமா? என்ன சொன்னோம்? 2016 பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டிய முதலீடு. அனைத்து விவசாயிகளும் விவசாய கடனா, பயிர் காப்பீடா, பயிர் இது என்னது? பாசன வசதி வயல்வெளி வரை அடைய நன்று திரட்டிய முதலீடு. அதான வரணும். அதான் ஒவ்வொரு சொட்டுக்கும் ஒரு இது பார்த்தோம்னா ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு சொட்டுன்னு பார்த்தோம்னா அதான் வரும். விவசாய கடன் கிடையாது, பயிர் காப்பீடு கிடையாது, பயிர் வளர்ச்சி முன்னேற்றம் கிடையாது. பாசன வசதி தான் அது. சரிங்களா? நெக்ஸ்ட், பெண் குழந்தைகளுக்காக அதிக வட்டி கிடைக்கக்கூடிய வங்கி கணக்கில் முடிந்த அளவிற்கு வைப்பு தொகை பார்த்தோமா? ஜனவரி 22, 2015 சொல்லிட்டு போலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நந்தா ஞாபகம் இருக்கா? ஹரியானாங்க சார். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பார்த்தோமா? சுகன்யா சம்ரிதி திட்டம் அதான் சார், ஹரியானால ஜனவரி 22, 2015. ஓகேங்களா? அதான் பெண் குழந்தைகளை காப்போம் கற்பிப்போம் பேட்டி பச்சோ பேட்டி பதவோட தொடங்கப்பட்ட துணை திட்டம் இது. இது எங்கன்னா ஹரியானா தொடங்கிருப்பாங்க. இது பேர் என்ன? சுகன்யா சம்ரிதி திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லுவோம். ஓகேங்களா? பெண் குழந்தைகள் அதிக வட்டி கிடைக்கக்கூடிய வங்கிகளால் முடிந்தளவு வைப்பு தொகை சுகன்யா. ஓகேவா? உஜ்வாலான்னு என்ன பார்த்தோம்? உஜ்வாலா, அதை உஜ்வாலா அந்த கேஸ் பார்த்தோம். உஜ்வாலா கிருஷி சிஞ்சாய் யோஜனா விவசாயம், சொட்டு நீர் பாசனம். சொல்லுங்க ப்ரோ. பிரதம மந்திரி ஜன்தன் திட்டம்னா பார்த்தோம், வங்கி கடன் பார்த்தோம். கரெக்ட். அந்த கேஸ் ஒவ்வொருத்தரும் பிரதம மந்திரி கிருஷி சிஞ்சாயின்னு பார்த்தோம்னா இது பார்த்துட்டு சொட்டு நீர் பாசனம். ஜன்தன் யோஜனா இது பார்த்துட்டோம். என்னது? பேங்க் அக்கௌண்ட் சார். அவ்வளவுதான். ஓகேவா? ஓரளவுக்கு ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ரிப்பீட் பண்ணிக்கிட்டோம், நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகேவா? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த செஷன் சூப்பரா இருந்துச்சு சார். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, 78 பேர் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா? எனக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் இதுன்றது பெருசு கிடையாது. ஆனா நீங்க ஆர்வம் செலுத்துனீங்கன்னா நான் ஓப்பன் குரூப்ல கூட எல்லாத்தையும் போடுவேன். ஆனா யாரும் ஆர்வம் செலுத்த மாட்டேங்கிறீங்க, அதுதான் எனக்கு முடிஞ்சு போகுது. கிளியரா இருக்கு சார், நிறைய யூஸ் ஆகுது சார் இது. சார் கிளாஸ் மட்டும் நீங்க வந்து போடுறீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க சார், அப்பதான் ரெடி ஆக முடியும். நாங்க டெலிகிராம் பார்த்து ஓப்பன் இருந்தது, நான் உடனே வந்தேன் சார். அது எனக்கும் என்னோட ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா எனக்கு எப்ப டைம் கிடைக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எப்போ வேலை வருதுன்னு தெரியல, எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியாச்சும் போட பாக்குறேன். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே சார். சரி, ஓகேங்களா? வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? சார் அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு வேலையை செஞ்சு ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ரொம்ப நாள் ஆகுங்க சார். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். பட் நம்ம இந்த ஒரு வாரமாவே பார்த்தோம்னா இந்த புக்கை படிச்சதுல இருந்து பார்த்து டக்குனு போயிட்டு அது நீங்க ஆக்சுவலா வந்து இப்ப நீங்களா இந்த கொஸ்டின் பூரா எடுக்கலைங்க. இது பூராமே நம்ம கவர்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதை படிக்க நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுமே பார்த்தா நம்ம படிச்சதாவே இருக்கு. ஆமா, நம்ம போற வழி கரெக்டா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்போது பார்த்தோன்னா அது கொஞ்சம் ஒரு ஹாப்பியாவே இருக்குங்க சார் நிஜமாவே. இந்த திட்டத்துல ஒண்ணு மட்டும் தான் நம்ம மிஸ் பண்ணோம். எதுனா விவசாயிகள் திட்டம் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் இதாச்சு. மத்த எல்லா திட்டமும் ஒரு அது கொஞ்சம் வரல சார், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பார்க்கணும். ஆனா மத்த எல்லா திட்டமும் நம்ம படிச்ச மாதிரி இருந்துச்சா? நம்ம படிச்சதுல யூஸ் ஆச்சா? இதெல்லாம் பழைய கொஸ்டின்ஸ். இன்னும் கொஞ்சம் 2024, 25 அப்டேட் ஆனதெல்லாம் இப்ப இருக்கிற கொஸ்டின் படிச்சாங்கன்னா அதுவும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னும் வந்து நம்ம எது சொன்னா யூனிட் 9 கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். அது எடுத்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்கீம்ஸும் நம்ம படிச்சதுல இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேங்களா? கிடைச்சது இதுதான், ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுதான் கேதர் பண்ண முடிஞ்சு. ஓகேவா? சோ கண்டிப்பா இப்போ அந்த புத்தகத்தோட பயன் இப்ப தெரியுதா? கொஸ்டின் பூராமே மேக்ஸிமம் பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாவே வருது. ஆமா, நம்ம தமிழ்நாட்டு ஸ்கீம்ல அடிச்சிடுறோம். ஆனா மத்திய அரசு ஸ்கீம்ல நம்ம என்ன மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அப்ரிவேஷனே தப்பா பண்ணிடுவோம் நம்ம சார். அப்ரிவேஷனே தப்பாயிடும் சார். ஓகேவா? சோ ஒரு திட்டம்னா என்ன, அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, அதுல பேசிக் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம திட்டத்தை எப்படி கேட்டாலும் புரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஜஸ்ட் பிலிம்ஸ்க்கு. மெயின்ஸுக்கு என்னன்னா நீ கண்டிப்பா அந்த நம்ம படிச்சிருந்த டீப்பா அந்த அளவுக்கு நீ கண்டிப்பா படிச்சிருந்தாதான் மெயின்ஸுக்கு வந்து இது வர முடியும். ஏன்னா மெயின்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டாவே வரும், சமூக பொருளாதார பிரச்சனைன்னு ஒரு சப்ஜெக்டாவே வரும். அதுல நம்ம படிக்கிற ஆர்டிகல், நம்ம படிக்கிற சட்டம், திட்டம் எல்லாத்தையும் அதுல போடணும். சரிங்களா? சரி, இது பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கிளாஸ் வந்து இதுக்கப்புறம் பாலிட்டி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 2000 அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா என்னன்னா டெய்லியும் கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு நம்ம போட்ட கொஸ்டின் ஆகட்டும் இல்ல வேற இடத்துல கிடைக்கிற கொஸ்டின் ஆகட்டும் அதை டிஸ்கஷன் பண்றது மட்டும் தான். ஓகேவா? நான் நடத்துறத கம்மி பண்ணிப்பேன். கொஸ்டின் டிஸ்கஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சார், கேளுங்க.